ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான எக்கு புர்ஜி தான். இதுக்கு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி ஒரே அளவாக இருக்கிறதா எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுட்டோம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி மொத்தமாகவே போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். முன்னெல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் தக்காளியும் வெங்காயமும் ஒன்றா வதக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போ அதோடய லேயர் மெலீஸாக இருக்கும். இப்போ இருக்க தக்காளியெல்லாம் கொஞ்சம் திக் லேயர்ன்றதுனால நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வதக்கலாம். இப்போ இது ரொம்ப தக்காளி வெங்காயம் வேகக்கூடாது, அதனால் லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். லைட்டாக வதங்கின அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிடுவோம். ஸோ ஓரளவு வதங்கின அப்புறம் நம்ம இதில் ரொம்ப கம்மியான தண்ணி தான் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுப்போம். வதங்கினது போதும்னு ஃபீல் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறோம். இதை நம்ம கிளறி விட்டுடுவோம். கிளறி விட்டோம்னா கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இது தக்காளி வெங்காயம் நல்லா கொஞ்சம் வெந்துடும். இப்போ தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டுன அப்புறம் தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். அது பேர் தான் புர்ஜி. இப்போ தண்ணியோடையே நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா அது தொக்கு மாதிரி இருக்கும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. ஸோ இப்போ தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும். அதே நேரம் மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடும். இதில் இருக்க தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டின அப்புறம் இப்போ நம்ம முட்டை ஒரு 3 முட்டை எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ முட்டை 3 உடச்சி ஊற்றிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் விடக்கூடாது. விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆம்லெட் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் இதை உடச்சி ஊற்றின உடனேவே நம்ம அந்த மஞ்சக்கருவெல்லாம் உடச்சி அதை கிளறிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த தொக்கும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிண்டி விடணும். ரொம்ப ரஃப்பாக கிண்டணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கிண்டிங்கன்னா போதும். சும்மா திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ நல்லா சுண்டுச்சுன்னா முட்டை புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை புர்ஜியை நீங்கள் டிஃபன் என்ன டிஃபனுக்குனாலும் தொட்டுக்கலாம். ஈவன் இடியாப்பத்துக்கு கூட தொட்டுக்கலாம். இது சிம்பிள் புர்ஜி. இதே உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளேவர்டாக ஆக்கிக்கலாம். நான் வெறும் கொஞ்சம் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும் என் பசங்களுக்கு, அதனால் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறிட்டேன். ஸோ இதுதாங்க புர்ஜியோட ஸ்டேஜ். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். என்ன டிஃபனுக்கு வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம். இது ரசம் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.